பல நாட்களாக தேடி வந்த தேசப்பந்து தென்னகோன் இப்போது சிக்கியிருக்கின்றார். குறிப்பாக இந்த மாத்தறை நீதிமன்றத்திலே இந்த அடிப்படையில் இப்போது தகவல்கள் வெளியாக ஆரம்பித்திருக்கின்றது. எனவே தேசப்பந்து தென்னகோனின் பின்னால் மிக பெரும் ஒரு குழு இயங்கி இருக்கின்றது. இதற்காகத்தான் அவர் தலைமறைவாகி இருக்கின்றார். ஒருவேளை போலீசார் கைது செய்து விடுவார்கள் என்ற அச்சத்தினாலே தான் இப்போது நீதிமன்றத்திற்கு அவர் வந்திருக்கின்றார், நீதிமன்றத்திலே முன்னிலையாகி இருக்கின்றார் என்ற தகவல்களும் வெளியாக ஆரம்பித்திருக்கின்றது. இந்த விடயம் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம். அன்புறவுகள் எல்லோருக்கும் வணக்கம். இந்த தேசப்பந்து தென்னகோன் என்று பல காலமாக தேடிக்கொண்டிருக்கின்ற போதுதான் இன்று காலை அவர் இந்த மாத்தறை நீதிமன்றத்திலே சரணடைந்திருக்கின்றார் என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக பல நாட்களாகவே தேசப்பந்து தென்னகோனை தேடி வருகின்றார்கள். இவர் எங்கே இருக்கின்றார் என்று தெரியாது. குறிப்பாக மிக முக்கியமான முன்னாள் அமைச்சர்கள், மிக முக்கியமான முன்னாள் ராணுவ அதிகாரிகள், போலீஸ் அதிகாரிகள் என்று எல்லோருடைய வீட்டிலும் தேடப்பட்டு விட்டது. 5 தனிக்குழு அமைக்கப்பட்டு குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினர் இந்த தேசப்பந்து தென்னகோனை தேடி வந்தார்கள். ஆனால் இவர் எங்கே என்று தெரியாமல் தடுமாறிக் கொண்டிருந்தது. இருந்தாலும் கடந்த 17ஆம் தேதி நீதிமன்றத்தில் இவர் முன்னிலையாக வேண்டும். ஆனாலும் அவர் தலைமறைவாகி இருந்தார். உடனடியாக நீதிமன்றம், மாத்தறை நீதிமன்றமானது திறந்த பிடியாணையை விடுத்திருந்தது. அதோடு இவர் மேல்முறையீட்டு மனு ஒன்றையும் தாக்கல் செய்திருந்தார், தன்னை கைது செய்ய வேண்டாம் என்ற அடிப்படையில். அதனையும் நிராகரித்திருந்தார்கள் இந்த மாத்தறை நீதிமன்றம். எனவே அவரை உடனடியாக கைது செய்யும்படி திறந்த பிடியாணை விடுத்திருந்தார்கள். அப்படி இருக்கின்ற போதும் தேசப்பந்து தென்னகோன் ஒருவேளை நாட்டை விட்டு தலைமறைவாகி விட்டார் என்றெல்லாம் தகவல்கள் வெளியாகி இருந்தது. அதோடு பௌத்த பிக்குகளோடு சேர்ந்து திரிகின்றார் என்றும், டிரான் அலஸ் வீட்டிலே தேசப்பந்து தென்னகோன் இருக்கின்றார் என்றெல்லாம், சாகர ரத்நாயக்க வீட்டிலே இந்த தேசப்பந்து தென்னகோன் இருக்கின்றார் என்றெல்லாம் செய்திகள் வெளியாக ஆரம்பித்தது. எனவே எங்கும் அவர் காணவில்லை, போலீசார் தேடி எங்குமே அவர் கிடைக்கவில்லை என்ற செய்தி வெளியாக இருந்தது. அப்படி இருக்கின்ற போதுதான் இன்றைய தினம், அதாவது போலீசார் கைது செய்து விடுவார்கள், கைது செய்யக்கூடும், எனவே எல்லாமே நெருங்கிவிட்டது. குறிப்பாக தன்னை மட்டும் தான் கைது செய்யும்படி இந்த நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றதை ஒழிய ஏனைய 7 பேரையும் கைது செய்ய வேண்டாம், அவர்கள் நீதிமன்றத்திற்கு வந்த பின்னர் வாக்குமூலம் வழங்குவதற்கு வேண்டும் என்றால் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு அழைத்துக் கொள்ளட்டும் என்ற அடிப்படையிலே சட்டம் அதிபர் கூட தெரிவித்து விட்டார். அப்படி இருக்கின்ற போது தான் எங்கிருந்தாலும் கைது செய்யப்படுவது உறுதி என்பதை உணர்ந்து கொண்டிருக்கின்ற தேசப்பந்து தென்னகோன் இப்போது, அதுவும் இன்றைய தினம் சொற்ப நேரங்களுக்கு முன்னர் நீதிமன்றத்திலே முன்னிலையாகி இருக்கின்றார். எனவே அவரிடம் இப்போது நீதிமன்றத்திலே சில வாக்குமூலங்கள் பெறப்பட்ட பின் இந்த குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினர் அவரை கைது செய்யலாம் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது. காரணம், வாக்குமூலம் பெறுவதற்காக அவரை கைது செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே பல நாட்களாக தேடப்பட்டு வந்த ஒரு திருடன் இப்போது சிக்கிவிட்டான் என்றுதான் சொல்ல வேண்டும். இவர் சிக்கியதற்கு காரணம் என்று பார்க்கின்ற போது மாத்தறையினுடைய வெலிகம பகுதியிலே இருக்கின்ற W15 என்று சொல்லப்படுகின்ற ஒரு தனியார் தங்குமிட விடுதி மீது தாக்குதல் நடத்துவதற்காக குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினரையே பயன்படுத்தி இருந்தார் இந்த தேசப்பந்து தென்னகோன். குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவில் இருந்த அதிகாரிகள் சிலரை கொண்டு அந்த W15 என்று சொல்லப்படுகின்ற அந்த தனியார் விடுதியின் மீது தாக்குதல் நடத்துவதற்காக அங்கே செல்கின்ற போது போலீசார் நடத்திய தாக்குதலிலே இங்கிருந்து சென்றவர்கள், அதாவது இந்த தேசப்பந்து தென்னகோனால் அனுப்பி வைக்கப்பட்டவர்கள் ஒருவர் உயிரிழந்திருந்தார், ஒருவர் காயமடைந்திருந்தார். இந்த விடயம்தான் மாத்தறை நீதிமன்றத்திலே விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது தேசப்பந்து தென்னகோன் தான் மிக முக்கியமான குற்றவாளி, அவரை உடனடியாக முன்னிலைப்படுத்துங்கள் என்றால் அவரை காணவில்லை, தலைமறைவாகிவிட்டார். பின்னர் நீதிமன்றம் சொல்லியிருந்த அவரை கைது செய்து நீதிமன்றத்துக்கு கொண்டு வாருங்கள் என்று சொல்கின்ற போதும் அவர் காணாமல் போய்விட்டார். அப்படி இருந்து கொண்டு எங்கேயோ ஒளிந்திருந்து கொண்டு மேல்முறையீட்டு மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார், தன்னை கைது செய்ய வேண்டாம் என்ற அடிப்படையில். அதையும் நிராகரித்து இருந்த நீதிமன்றம் மீண்டும் திறந்தபடியானை விடுத்தது, அவரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று. அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது நீதிமன்றத்திலே முன்னிலையாகி இருக்கின்றார். ஒருவேளை நீதிமன்றம் சென்று இவர் வெளியே வருகின்ற போது குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினர் இவரை கைது செய்து பல வாக்குமூலங்களை பெறலாம். அது இன்றும் நடக்கலாம், ஒருவேளை நாளையும் நடக்கலாம். அப்படி வாக்குமூலம் பெறப்படுகின்ற போது பல விடயங்கள் வெளிச்சத்துக்கு வரப்போகின்றது. காரணம், இது தேசப்பந்து தென்னகோனுக்கும் அந்த தனியார் விருந்தினர் விடுதியில் உள்ள அந்த விடுதியினுடைய உரிமையாளருக்கும் இடையில் ஏற்பட்ட பிணக்குத்தானா, அல்லது மிகப்பெரிய ஒரு பெரும்புள்ளி அரசியல்வாதி ஒருவருக்காக இந்த தேசப்பந்து தென்னகோன் செய்ய போன வேலையா என்ற விடயம் வெளிச்சத்துக்கு வரப்போகின்றது. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகின்றது என்பது. இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன். இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் என்ற யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள். எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசா வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்கன்றால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு. இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன். வணக்கம்.